கொங்கு மண்டலத்தில் அன்புமணி அவர்கள் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அதை அந்த மக்கள் வரவேற்பாங்களா? கண்டிப்பாக அன்புமணி அவர்களை அந்த மக்கள் வரவேற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் அங்கே காலங்காலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அது நிறைவேற்றலை. அதுக்கு பல கட்ட போராட்டமாக அன்புமணி அவர்கள் போராட்டம் பண்ணார். அதன் பிறகு அதிமுக அதாவது எடப்பாடி வந்த பிறகு அது நிறைவேற்றினாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொங்கு மண்டலத்தில் ஒரு யானை காட்டில் தண்ணி இல்லாமல் சுருண்டு விழுந்து பாறை மேல் விழுந்தால் செத்து போச்சு. அப்போ அந்தளவுக்கு அங்கே தண்ணி பஞ்சம் இருந்தது. இத்தனைக்கும் பார்த்தோன்னா சிறுவாணி அங்கேருந்தான் வருது, அப்புறம் நொய்யல் அங்கேருந்தான் வருது. அப்படி இருந்தும் அங்கே அவ்வளோ வறட்சி. அதற்கு சரியான திட்டத்தை 2 அரசாங்கமே செய்யலை. அப்போது அன்புமணி சொன்னார், நீங்கள் அத்திக்கடவு அவினாஷ் திட்டத்தை கொண்டு வாங்க, அந்த கொங்கு மண்டல மக்கள் தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு தலைவர் ஒரு ஒரு கட்சிக்கான தலைவர் அல்லது ஒரு சமூகத்தின் தலைவர்னா கொங்கு மண்டலத்தின் மீது இந்த அளவுக்கு பற்று கொண்டு செய்வாரா? ஸோ அன்புமணியை அந்த மக்கள் கண்டிப்பாக வரும் காலங்களில் இன்னும் பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள்.